ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கான கதையை பார்க்கலாம். யானையும் எறும்பும் சிறுவர் நீதி கதை. ஒரு ஊரில் ஒரு திமிரு பிடிச்ச யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப பெருசாக இருக்கிறதால ரொம்ப திமிராக இருந்துச்சு. அந்த யானை எப்போவும் மற்ற மிருகங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்துச்சு. அந்த யானையை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் ஓடி போயிடும். அந்த காட்டில் ஒரு எறும்பு கூட்டமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த எறும்புக எப்போவும் சுறுசுறுப்பாக இருந்துச்சுங்க. அதுங்க எப்போவும் தங்களோட உணவை சேமித்து வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு நாள் அந்த எறும்புங்க செய்கிற வேலையை பார்த்த அந்த யானை பக்கத்தில் இருந்த குளத்துக்கு போய் தண்ணியை தன்னோட துதுக்கியால் எடுத்துகிட்டு வந்து அந்த எறும்புங்க மேலே அடித்து விட்டுடுச்சு. அந்த எறும்புங்க தங்களோட சாப்பாடியெல்லாம் நனைஞ்சு போனதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. தொடர்ந்து அந்த எறும்புங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்துச்சு அந்த யானை. ஒரு நாள் ரொம்ப கோபமான ஒரு எறும்பு தன்னோட தாத்தா கிட்டே போய் நடந்ததை சொல்லுச்சு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், ரௌத்திரம் பழகு அப்படிங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த சின்ன எறும்பு அந்த யானை இருக்கிற இடத்துக்கு போச்சு. அங்கே அந்த யானை படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அதோட துதுக்கியில் போன அந்த எறும்பு மெதுவாக கடிக்க ஆரம்பிச்சது. வலி தாங்காத யானை, யார் என்னோட துதுக்கிக்குள்ளே கடிக்கிறதுன்னு கேட்டு அலறிச்சு. எங்களை சின்ன விலங்குன்னு தானே நீ எங்கள் மேலே தண்ணியை ஊற்றி விளையாண்ட, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி திரும்ப திரும்ப கடிச்சது. வலி தாங்க முடியாத யானையோட துதிக்கையில் இருந்து வெளியே வந்த எறும்பு பார்த்து சொல்லிச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லிச்சு. குழந்தைங்களாம் நாம் பலசாலியாக இருந்த அடுத்தவங்கள தொல்லைப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் பலம் குறைவாக இருந்ததுன்னு யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.